இதற்கு முன்னர் இருந்த அரசாங்கம் இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையிலே பாலம் அமைப்பதற்கான விஷயத்தை உறுதியாக பேசி ஒரு உடன்பாடு கண்டிருந்தது. ஆனால் அது கைவிடப்பட்டு விட்டதா அல்லது இல்லையா, அல்லது இந்த உடன்பாட்டில் இந்த அரசாங்கத்துக்கு அது உடன்பாடு இல்லையா என்பது எங்களுக்கு தெரியாது. இந்த நாடு பஞ்சத்திலே விழுந்த பொழுது இந்தியா கை கொடுத்த நாடு. $4 பில்லியன் அந்த நாடு அந்த நேரத்தில் இந்தியா வழங்கவில்லை என்றால் இந்த நாடு குட்டிச்சோராக இருக்கும், இன்னும் ஒரு அதல பாதாளத்துக்கு சென்றிருக்கும். எனவே நாங்கள் அவர்களோடு அந்த நாட்டோடு 1 பில்லியன் மக்களோடு இலங்கையை கனெக்ட் பண்ணுகின்ற பொழுது நமது நாட்டுடைய பொருளாதாரம் மேம்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இந்த நாட்டுடைய பொருளாதாரம் வளர்ச்சி அடையக்கூடிய, சுற்றுலாத்துறை வளர்ச்சி அடையக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. எனவே இந்தியாவுடைய சுற்றுலா பயணிகளுடைய வருகை, அதே போல உலகத்திலிருந்து யாரெல்லாம் இந்தியாவுக்கு வருகிறார்களோ அவர்கள் இலங்கைக்கு வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. எனவே இவ்வாறான திட்டத்தை செய்கின்ற பொழுது குறிப்பாக யுத்தத்தால் பாதிக்கப்பட்டு பல கஷ்டங்களோடு துன்பங்களோடு வாழுகின்ற வடகிழக்கு மக்கள், குறிப்பாக மன்னார் நான் சார்ந்த அந்த பிரதேச மக்கள், அந்த பிரதேசம் சுற்றுலாத்துறையினால் மேம்படக்கூடிய வாய்ப்பு.